அக்னி சார், இதில் விஜயோடைய வருகைக்கு பிறகு எல்லாரும் அவங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்க்குறப்போ, திமுக செய்யக்கூடிய பிரச்சாரங்கள் அதற்கு ஈடு கொடுக்கக்கூடிய வகையில் எதிர்க்கட்சிகளுடைய பிரச்சாரங்கள் இல்லையா? அவங்க உடன்பிறப்பை வான்றாங்க, நம்மளுடன் ஸ்டாலின்றாங்க, தமிழ்நாடு நமக்காகன்றாங்க, திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்கிறாரு, கொள்கைக்கான ஒரு விஷயமாகவும் மாநில உரிமைக்கான ஒரு கட்சியாகவும் தான் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக நிறுவிட்டு இருக்கிறப்போ, அதிமுக, பாஜக அல்லது தாவேகா, நாதாகா இவங்க யாருமே அந்த இடத்தை கேட்ச் பண்ண முடியாமல் இருக்கிறாங்களா? இன்னொன்று, கரூர் விவகாரத்திற்கு பிறகு மக்களை சந்திக்க முடியாத ஒரு சூழலை திமுக எதிர்க்கட்சிகளுக்கு உருவாக்கி கொடுத்துருக்குதா? ரொம்ப நெருக்கடி எதிர்க்கட்சிகளுக்கு தான் இருக்குதா? இல்லை இல்லை இல்லை, நெருக்கடி ஆளுங்கட்சிக்கு தான் அதிகம். நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிற போது தீபாவளியில் விடுகிற வான வேடிக்கையில் மேலே வண்ண வண்ண நிறங்களாக இருக்கும். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா, என்னப்பா நேற்று தான் கலர் கலராக இருந்துச்சு, காலையில் பார்த்தா அது கறிக்கட்டையாக காலில் கிடக்குது. இது போலத்தான் ஆளுங்கட்சியாக இருக்கிற போது ஒரு நீருக்குள் இருக்கக்கூடிய முதலையை போல பலம் பொருந்தியதாக அரசு இயந்திரம், இருக்கக்கூடிய துறைகள் எல்லாமே அவர்களுக்கு ஆதரவாகவும் சாதகமாகவும் இருப்பது தான் எல்லா கட்சியினுடைய மரபு. ஆனால் இங்கே இதெல்லாம் இவ்வளோ வேலை செய்கிறாங்களே, அதெல்லாம் முக்கியம் இல்லை. 33 கோடி பேர் இருக்கக்கூடிய அமெரிக்க நாட்டில், உலக வல்லரசு நாட்டில் 2 கட்சிகள் தான். ஆனால் வெறும் 8 கோடி மக்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் 63 கட்சிகள். அதில் ஆளுங்கட்சி திமுக, எதிர்க்கட்சி அண்ணா திமுக இருந்தாலும் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அது 4 முனை போட்டியாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், நாம் தமிழ்நாட்டில் அதிகமாக நாம் அரசியல் பேச மக்களை பழகி வைத்து விட்டோம். நிறைய சக்கரை போட்டு சாப்பிட்ட பிறகு புரியுது அக்னி சார், எனக்கு புரியுது. செப்டம்பர் 27ஆம் தேதிக்கு பிறகு, செப்டம்பர் 27க்கு முன்னாடி கூட அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்ட பிரச்சாரம் பெருசா பேசப்பட்டது. எவ்வளவு கூட்டம் வருதுன்னா 2 காரணங்கள் சொல்லப்பட்டுச்சு. ஒன்னே கேடர்ஸ் வேலை செய்யறாங்க, இன்னொன்று திமுக மீதான, திமுக அரசாங்கத்தின் மீதான அதிருப்தி அடிப்படையில் உள்ள வராங்கன்னு சொல்லி. இன்னைக்கு அது எல்லாமே உடஞ்சு போயிருக்கு இல்லையா? எல்லாமே மறைஞ்சு போயிருக்குது. இதை எப்படி அவங்க அலையன்ஸும் ஃபார்ம் பண்ண முடியல, மக்களை சந்திச்சு பிரச்சாரமும் செய்யப்பட முடியல அப்படின்றப்போ இது ரொம்ப குரூஷியலான பீரியடா மாறி இருக்குது அதிமுகவுக்கு. அது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அப்போ 10 ஆண்டு காலம் இருந்தது என்ன? சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டில் 52லேருந்து இன்னைக்கு 2025 நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கோம்ல. ஒரு கட்சி 49 ஆரம்பிக்கப்பட்ட கட்சி 52 தேர்தலில் நிற்கலை, 57 நிற்கிறாங்க. 57 இருந்து 2021 வரைக்கும் திமுக மாதிரி ஏற்றத்தையும் சந்தித்திருக்கு, அதல பாதாளத்தில் போய் பள்ளத்தையும் சந்தித்திருக்கு. எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்துச்சா? 2011 நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 இழந்தாங்களா? 13 தேர்தலில், இடைத்தேர்தலாக இருக்கட்டும், சட்டமன்ற பொது தேர்தலாக இருக்கட்டும், தோல்வியை தழுவினாங்களா? இன்னைக்கு இவர்கள் மற்ற கட்சியை பார்த்து ஏளனம் பேசுகிறார்கள். அதனால் தான் நீருக்குள் இருக்கக்கூடிய முதலைன்னு சொன்னேன். எனக்கு புரியுது சார். ஆனால் இந்த கடந்த காலத்தினுடைய வரலாறு அப்படின்றது கேடர்ஸ்க்கு நம்பிக்கை கொடுக்கலாம் சார். யதார்த்தம் இன்னைக்கு எப்படி இருக்குன்றதா நம்ம ரைட். யதார்த்தம் ஒரே நிமிஷம். இந்த லாஸ்ட் ஒரு மாதத்துக்குள்ள தன்னை ஒரு ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிரூபித்ததையும், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி நிரூபித்ததையும், அல்லது நாதாகாவினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அல்லது தாவேகாவினுடைய தலைவர் விஜய் நிரூபித்தது, இந்த புள்ளிகள்லாம் வச்சு பார்க்கிறப்போ எல்லாரை விட முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருபடி மேல தான் நிற்கிறாரு. அது உங்களுக்கு அட்வான்டேஜ் தானே? எதுலன்னு கேட்கிறேன். திருப்பரங்குன்ற விவகாரத்தினால தமிழ்நாட்டில் அரிசி விலை பூரா 25 கிலோ அரிசி 300 ரூபாய்க்கு வந்துருச்சு. இதுதான் நீங்க சொல்றீங்களா? எதுல? ஒரு விஷயத்தை மதத்தால், ஜாதியால், இனவால், உணர்வால் எல்லாத்தையும் பிச்சு போட்டா அது ஒரு அரசியல் ஆளுமை நினைக்கிறீங்களா? 69% இடஒதுக்கீடு மறைந்து போன அம்மையார் ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க. செத்து போனதுக்கு பிறகு இன்றைக்கு இருக்கா இல்லையா? அது மாதிரி அருந்ததிரியர் உள் இடஒதுக்கீடு 3%. அவர் இறந்துட்டார் கலைஞர் அவர்கள். உச்சநீதிமன்றம் அதை ஆமாம் செல்லும்னு சொன்னதா இல்லையா? 7 பிள்ளைங்க நடைமுறை சார். நீங்க சமூக வலைதளங்கள் அதிகமானதுனால, தொலைக்காட்சிகள் அதிகமானதுனால, எல்லோரும் டெய்லி வெளியில வந்து பத்திரிகையாளர்களையும் இதையும் அரசியல் பேசுறதுனாலயே நாம அரசியல்ல பண்பட்டுட்டோம்னு நினைச்சா, அதிக கடன் வாங்கினது சார். அதிக கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு. இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் நீங்க விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்றாரு, இந்தியாவிலே பட்டியலின மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுவது தமிழ்நாடுன்றாங்க. இதை பத்தி யாரு விவாதிக்கிறீங்களா சார்? புரியுது சார். ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்களேன், இன்னும் ஒரு 6 மாதம் தான் இருக்குது தேர்தல்.
அதுக்குள்ள எப்படி சார் தனித்து நின்று ஜெயிச்சிட முடியும் அதிமுக? ரைட், அந்த பலம் இருக்குதா? நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. 6 மாதமா இருக்கட்டும், 3 மாதமா கூட இருக்கட்டும், அதிதீவிர வாக்காளர் திருத்தம் வந்ததுக்கு பிறகு எல்லா அரசியல் கட்சியுமே கொஞ்சம் பேட்டரிலாம் டவுன் ஆகிருக்கு. ஏன் தெரியுமா? 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 6,23,00,000 பேர் இருந்தவங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் தோராய வாக்காளர் பட்டியை 6,39,00,000 சொன்னாங்க, தகுதி வாய்ந்த வாக்காளர்கள். ஆனால் இன்னைக்கு தோராயமாக எத்தனை பேர் நீக்கப்பட போகிறார்கள் என்று தேர்தல் ஆணையமே கணக்கிட்டு சொன்னது, எல்லா செய்தித்தாள்லையும் வந்தது, 77,32,000 பேர் என்று சொல்றாங்க. ஏறத்தாழ 80 லட்சம் பேர் வாக்களிக்கவே இல்லை என்றால் இது எந்த கட்சிக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ அமைய போகிறது? அப்ப அடி எல்லாருக்கும் தானே விழும். ஆனா இல்ல இந்த நீங்க சொல்ற இந்த நீங்க சொல்ற இந்த கால்குலேஷன் இல்ல, ஒரே நிமிஷம் சார், நீங்க சொல்ற இந்த கால்குலேஷன் திமுகவுக்கு மட்டும்னா நீங்க சொல்றது பொருந்தும். கரெக்ட். அது எங்க போயிருக்கணும் நம்மளால சொல்ல முடியாது. சரி, அது நாதாக்காவுக்கு போயிருக்கலாம், அதிமுகவுக்கு போயிருக்கலாம், பாஜகவுக்கு போயிருக்கலாம். அடி எல்லாருக்கும் தானே விடும். அடி அப்ப இதை மட்டும் எப்படி நம்ம வச்சுட்டு ஒரு கட்சி லீட் பண்ண முடியும்னு சொல்ல முடியும்? இங்க நடக்க போற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. சரிங்களா? நாம் தமிழர் சீமான் அவர்கள் கொள்கை, சித்தாந்தம், தமிழ் தேசியம் எல்லாம் சரி, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா தான், நீங்க அதை சட்டமாக்குனா தான் இந்த நாடு இன்னும் வளர்ச்சி பெறும். ஆனா நீங்க வெளியிலே இருந்து நான் இல்லை என் கொள்கை ஏற்றுக்கொண்டால் வரட்டும், இல்லை என்றால் நான் கடைசி வரை இப்படியே இருக்கிறேன் என்று சொல்லுவது அது சாலச் சிறந்ததாக இருக்காது. அங்கதான் பெருமாள்மணி சார் சொல்றாரு, விஜயோடைய வருகைக்கு பிறகு சினாரியோ மாறிடுச்சு. 2021 சட்டமன்ற தேர்தலுடைய கால்குலேஷன் படி பார்த்தா எஸ்பி வேலுமணி சொல்றாரு 1.5% வாக்கு வித்தியாசத்துல தான் நம்ம ஆட்சி இழந்தோன்றாரு. அதை நம்ம ரிப்பீட் பண்ண முடியாது. 2024 கணக்கெடுப்பு, நாடாளுமன்ற தேர்தலுடைய கணக்கெடுப்பு படி பார்த்தா அப்பயும் நம்ம பாஜக அதிமுகவுடைய கணக்கையும் பொருத்த முடியாது. அப்படின்றப்போ டோட்டலா புது சினாரியோ இருக்கு இல்லையா? இந்த புது சினாரியோவுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய வகையில அதிமுகவோ அல்லது என்டிஏ கூட்டணி, இப்போ இருக்கிற கூட்டணி வியூகத்தை அமைச்சிருக்குதா? நீங்க 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வருகிறது. ஆனால் நம்ம 5 ஆண்டு காலமும் அரசியலே பேசுகிறோமே. ஐயா மணிசங்கர் ஐயர் தான் எனக்கு ஞாபகம் வருது. அவர் தான் சொல்லுவார், 80 மார்க்குக்கு மேலே எடுத்தவங்கலாம் அயல் நாடுகளில், வளர்ந்த நாடுகளில் போய் வேலைக்கு போயிடுறாங்க, செட்டில் ஆகிடுறாங்க. 50 to 80 எடுத்தவங்கெல்லாம் டெல்லி, மும்பை அந்த மாதிரி வளர்ச்சியான நகரங்களில் போய் வாழ்கிறாங்க. அதே மாதிரி இந்த 30 to 50 எடுத்தவங்கெல்லாம் அந்தந்த மாநில தலைநகரங்களில் போய் ஏதோ வேலையை தேடி அவங்க வருவாயை பெருக்கி வாழ்கிறாங்க. இந்த 30க்கு கீழே எடுத்தவங்கெல்லாம் அரசியலுக்கு போகிறாங்கன்னு சொல்லி ஒரு வருத்தமான பதிவை முன்னாடி பதிவிட்டார். அவர் அப்போ ஐஎஃப்எஸ் முடிச்ச அவர் ஏன்னா அந்த வேலையை ராஜினாமா பண்ணிட்டு 30 மார்க் எடுத்தவங்களோட அரசியல் பண்ணாரு. கேளுண்ணா, ஏன்னு கேளுண்ணா. கரெக்ட். அவர் பெருமாள்மணி சார் ஆய்வாளர். பப்ளிக் பாலிசி, பொது திட்டத்தை எப்படி கையாள வேண்டும் என்று ஹைதராபாத்தில் போய் பல லட்சம் ரூபாய் செலவழிச்சு படிச்சுட்டு வந்தவர். ஆனால் ஒன்று கேட்குறேன், அதுக்கும் காங்கிரஸ் தானே முன்னிட்டு போய்பட்டுச்சு. அயல் நாடுகள் ஐஎஃப்எஸ் அதிகாரி, ஒரு நிமிஷம், ஐஎஃப்எஸ் அதிகாரியா இருந்த வெளிவிவகாரத்துறை செயலாளர் இருந்த நட்வர் சிங்க அதே வெளிவிவகார அமைச்சரை மாத்தினது யாரு? காங்கிரஸ். ஆனா அவர் அதே மாதிரி அப்படின்னு ஆனா சொல்லல. ஆனால் இவர் என்ன பண்ணா, அதை பார்த்து தான் பாரதிய ஜனதா என்ன பண்ணுச்சு, வெளிவிவகாரத்துடைய முதன்மை செயலாளராக இருந்த திரு ஜெய்சங்கர் அவர்களை இன்னைக்கு வெளிவிவகாரத்துறை அமைச்சரை போட்டு. சரிங்க சார், இந்த கதை இருக்கட்டும் சார். நான் கேட்கறது கதை இல்ல, இந்த வரலாறு இருக்கு. சரி, ஓகே. இப்போ 2024 இந்த தேர்தலுடைய ரிசல்ட் அடிப்படையில் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 2026 அதிமுக ஆட்சிக்குள்ள வரணும், திமுகவை வீழ்த்தணும். என்ன வியூகம் வச்சிருக்குது? வியூகம் அப்படிங்கிறது 2021 தேர்தலில் அன்னைக்கு அவங்க எதிர்கட்சியா இருந்த மனநிலையோட 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த அதிமுக ஆட்சி விட்டு போகிற போது 75 சட்டமன்ற உறுப்பினரோடு 3% வாக்குகள் வித்தியாசத்துல தான் அவங்க போனாங்க இல்லையா? இப்ப எதிர்மறை வாக்குகள் கூடி இருக்குமா, குறைஞ்சிருக்குமா? இது ஒரு பார்வை. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி இது மாதிரி இருக்கக்கூடிய யூபிஎஸ்சி, தமிழ்நாடு தேர்வாணையம் இவ்வளவு விஷயத்தையும் இளைஞர்களுக்கு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை சொல்லி தருகிறது. அரசியல் கட்சிகள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் அரசியல் செய்யட்டும். ஆனால் மனிதநேயத்தில் இருக்கக்கூடிய ஐயா சைதை துரைசாமி அவர்கள் பண்ணுகிறாரு.
அதுபோல ஒரு நாட்டுக்கே செய்ய வேண்டிய அரசியல் கட்சிகள் கடனை நிறைய வாங்கியிருக்கு, வரியை நிறைய கூட்டி இருக்குது. தனியா திமுகவால நின்று வெற்றி பெற முடியாது. ஆனால் அந்த கட்சி தான் வலுவோடு இருக்கிறது என்றால் கூட்டணி கட்சி வலுவா இருக்குது, தமிழ்நாடு வலுவிழந்து இருக்கிறது.